யார் பேச்சை கேட்பது? எப்படி அந்த கான்சென்ட்ரேஷனை எப்படி வைக்கிறது? 5 நிமிஷம் இல்லையே கான்சென்ட்ரேஷன், எவ்வளவு சீக்கிரமா உடம்பு பின்னி எடுக்குது. நான் சொல்லுகிறேன், வேகமான காட்சிகளை பார்த்து பழகினால் நிதானமான கவனம் அற்று போகும். வேகமான காட்சிகளை பார்த்து பழகாதீர்கள். முக்கியமா ரீல்ஸ் பார்க்கறத நிறுத்துங்க. நான் பேசுறதா இருந்தா கூட சரிதான், நிறுத்துங்க. தொடர்ந்து ஒன்றை பார்த்துக் கொண்டே இருக்காதீர்கள், நிறுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்ற பொழுது அதை எப்படி சந்திப்பது? எங்க ஒண்ணும் இல்ல, நான் சாதாரணமா ஏற்கனவே மாணவர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் விழிப்புணர்வுக்காக சொல்லுவதுதான், ஜஸ்ட் ரைஸ் क्वेश्चन. ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கிறது? ஏன் இப்படி இருக்கக்கூடாது? எதற்காக இப்படி மாறி போனது? எப்படி என்று கண்டுபிடிங்கள். கஞ்சி குடிப்பதற்கு இலார், அதன் காரணம் இன்னதென்று அறியும் திறனிலார். தெரிஞ்சா கஞ்சி வந்துரும். ரொம்ப கடுமையான வார்த்தைகளை சொல்லுகிறேன், இலகுவாக புரிந்து கொள்ளுங்கள். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன் ரூமி? அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வருவதே இல்லை, மற்ற எல்லா விஷயங்களின் மீதும் உனக்கு அடுத்தவர்களை பார்த்து சந்தேகம் வருகிறது. உன் மீது உனக்கு சந்தேகம் வருவதே இல்லை. என்றைக்கு உன் மீது உனக்கு சந்தேகம் வருகிறதோ அன்றைக்கு நீ எழத் தொடங்குகிறாய். அன்றைக்கு நீ உன் வாழ்க்கையை வித்தியாசமாக பார்க்க தொடங்குகிறாய். எல்லாத்தையும் பிளான் பண்ணுவோம், கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணவே மாட்டோம். எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நாம் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும், சில விஷயங்களை விட்டுக் கொடுக்கவே கூடாது. கவனத்தை சிதறடிக்க விடக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகும்பொழுது, ஒரு எல்ஐசி மாநாடு, எல்ஐசி மார்க்கெட் பண்றது எப்படின்னு அவங்க பெரிய மாநாடு, ஏசியா மாநாடு மலேசியால நடந்தது. தமிழர்களுக்காக என்ன பேச கூப்பிட்டிருந்தாங்க. நான் போய் முன்னால உட்கார்றேன். இப்படி அந்த அவையில ஒருத்தர் சின்னவர், 4 வயசு, 4 அடி இருக்கும் உயரம். அவர் பேரை கேட்டா நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. என் பேரை கேட்டா அவர் சிரிப்பார். அவர் பேர் சீனர், மிஸ்டர் பேரே தான். ஆனா அவருக்கு இங்கிலீஷே வரல. ஆனா அவருக்கு இங்கிலீஷ் வரலங்கிறது அவருக்கு தெரியல. அதனால அவர் சூப்பரா பேசுறாரு. பேசுறதுனால மக்கள் எல்லாரும் ஒரு விதமா புரிஞ்சுக்கிட்டாங்க. அவர் ஒரு ஸ்கிரீன்ல ஒரு விஷயத்தை போட்டு காட்டினாரு. ஒரு காட்டுவாசி வந்து அப்படி எப்படி கால் பண்றான், காலை ஏதோ இது பண்றான். ஒரு 12 அடிக்கு ஒரு பாம்பு வந்து அப்படி நிக்குது. கிட்ட வரான், பாம்பு நடுங்குது. அவன் உட்கார்றான், பாம்பு குனியுது. காட்டு பாம்பு, பாம்பு குனியுது. பாம்புடைய இந்த இடத்துல முத்தம் கொடுத்துட்டு போயிட்டான். 2 நிமிஷம் தான், ஸ்கிரீன்ல முடிஞ்சுது. அவன் நேரா வந்தான். அந்த சொல்ற அந்த காட்டுவாசி தான் ஏஜென்ட், அந்த பாம்பு தான் கிளைண்ட். அந்த பாம்புக்கு அவன் கொடுத்த முத்தம் தான் விற்கப்பட்ட பாலிசி. இப்படியாடா பாலிசி விட்டீங்க? நம்ம ஊர்ல அப்படி விற்கிறது இல்லப்பா. நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், மிஸ்டர் ப்ளீஸ் கிவ் மீ தட் பென் டிரைவ். Why? No, I want to see. What is that? It's unbelievable. Give me. போய் ரூம்ல போய் போட்டு பார்த்தா ஒன்னும் செய்யலைங்க. அவன் நடந்து வராரு. வரும்போது இந்த 2 விரலை இப்படி அசைக்கிறாருங்க. பாம்பு இப்படி நடுங்குதா? அவர் வந்து முன்னால உட்கார்ந்த உடனே அந்த 2 விரலை இப்படி அசைக்கிறாரா? பாம்பு இப்படி பார்க்குதா? அவருக்கே அந்த பாம்புக்கே தெரியாம இங்க முத்தம் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் மார்க்கெட்டிங் பண்ணி அவர் விற்கிறாரு. நான் எழுச்சி உரையாற்றுகின்றவள். நான் சொல்லட்டுமா? உங்கள் கவனத்தை சிதற வைத்துத்தான் உங்களை வெற்றி கொண்டதாக இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கவனத்தை மட்டும் சிதற அனுமதிக்காது. அவர்கள் எங்கே காட்டுகிறார்களோ அந்த காட்சி அல்ல நீங்கள் பார்க்க வேண்டியது. 360 டிகிரிஸ்ல பார்க்கணும். பிள்ளைகள் ஒரே விஷயத்தை அவர்கள் காட்டுகிறார்கள், அதையே பார்த்துட்டு இருக்க கூடாது. வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும் என்று சொன்னேன். தினத்தந்தியில வந்த செய்தி, நான் டெய்லி தினத்தந்தி படிப்பேன். மற்ற பத்திரிகைகள்லாம் கூட அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள படிப்பேன். காலைல வந்தோட சுட சுட தினத்தந்தி படிச்சிருவேன். அது எனக்கு சின்ன வயசுல இருந்து பழக்கம். தினத்தந்தி படிக்காம, ஹிந்து பேப்பர் படிக்காம போறதில்ல, காலேஜ் கூட போறதில்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா படிக்கிறேன்னு அர்த்தம். போறதில்லைன்னா போறதில்லைன்னு நினைச்சுக்காதீங்க. போறேன், படிச்சுட்டு போறேன். இது என்னன்னா, ஒரு செய்தி வந்ததுங்க. இந்த குழந்தைகளுக்காக சொல்லிவிட்டு நான் அமைகிறேன். ஒரு ட்ரெண்டிங்ல வந்துச்சு. ஒரு 70 வயசு தாத்தா 7 வருஷமா 63 வயசுல இருந்து ஒரு நாய் வளர்க்கிறாரு. அந்த நாய் வளர்ந்து அதுவும் பெருசாயிடுச்சு, அதுக்கும் வயசாயிடுச்சு. இவருக்கு ஹார்ட் அட்டாக். இந்த நாய் துடிச்சு போய் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை எப்படியோ கூட்டிட்டு வந்துருச்சுங்க. அவங்க ஆம்புலன்ஸ் கூப்பிட்டாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது. முதலாளியே தூக்கி ஆம்புலன்ஸ்ல போடுறாங்க. ஆம்புலன்ஸ்ல நாய் ஏத்துவாங்களா? ஏத்த மாட்டாங்களா? ஏத்தல. ஆனா அந்த நாய் என்ன தெரியும் பண்ணுச்சு? அந்த ஆம்புலன்ஸ் பின்னாலே ஓடுதுங்க. 8 கிலோமீட்டர். ஆம்புலன்ஸ் எவ்வளவு ஃபாஸ்டா போகும் தெரியும். பின்னாலேயே ஓடுதுங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல. திடீர்னு அந்த டிரைவர் இருக்காருல்ல, அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் அந்த வண்டியை ஓரமா பார்க் பண்ணி கீழே இறங்கி பின்னால கதவை திறந்து விட்டார். ஓடி அந்த நாய் உள்ள ஏறிடுச்சு. கதவை பிடிட்டு மறுபடியும் ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போயிட்டார். இவ்வளவுதான் செய்தி. ஆனா ஒரு மோட்டிவேட்டர்ல நான் 2 செய்தி சொல்றேன்.
அந்த ஒரு காட்சி தான் நடந்தது. அந்த காட்சிக்கு பின்னால் 2 செய்திகளை உங்கள் மனதிலே பையில் அப்படி எடுத்துட்டு போங்க. முதல் செய்தி, அவருக்கு உடம்பு சரியில்லைல்ல, தனியா அவர் அந்த ஆம்புலன்ஸ்ல ஏறின உடனே அந்த ஆம்புலன்ஸை பார்த்து அவர் இன்னும் பதட்டம் அடைஞ்சிருக்கலாம். தன்னுடைய வளர்ப்பு பிராணி 8 கிலோமீட்டர் தாண்டி உள்ள வந்த உடனே அவருக்கு அதுவே முதல் உதவியாக அமைந்திருக்க கூடும். ஒன்று. இன்னொன்னு என்ன தெரியுமா? ஐ ரியலி 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 அப்ரிஷியேட் த டாக். ஆம்புலன்ஸ்ங்க மூடி இருக்குங்க கதவு, முதலாளிங்க செத்துட்டாருன்னா அவர் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் அது விடாம அதுக்கு பின்னால் ஓடிச்சா இல்லையா? விடாம அதனுடைய கமிட்மெண்ட்ல நான் இங்க கேட்கிறேன், எதுங்க அந்த டிரைவரை நிக்க வச்சது? எது நிக்க வச்சது? அந்த டாக், அந்த நாயினுடைய கமிட்மெண்ட், அதனுடைய அன்பு, அதனுடைய வேகம், அது பின்னால விடமாட்டேன்னு ஓடி வந்துச்சு பாருங்க. அந்த விடாமுயற்சி அந்த டிரைவரை என்னமோ பண்ணிருச்சுங்க. நிறுத்திட்டு நீங்களும் அந்த மாதிரி கமிட்டடா இருந்தா எமர்ஜென்சி கதவுகள் கூட, மூடப்பட்ட எமர்ஜென்சி கதவுகள் கூட உங்களுக்காக திறக்கும் என்பதற்கு இந்த காட்சி ஒரு உதாரணம். நான் இப்படி சொல்லுகிறேன் என் பிள்ளைகளே, சிறிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறீர்கள். என்னை பாருங்கள், உங்கள் வயதில், உங்களை விட சிறிய வயதில் பல விஷயங்களுக்கு நோ சொன்னவள் நான். எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணாதீங்க. வாய்னு கேளுங்க, வாய் நாட்னு கேளுங்க. ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்று கேளுங்கள். அதற்காக வடிவமையுங்கள். பிடிவாதத்தினால் அல்ல, ஞானத்தினால், ஆழ்ந்த அமைதியினால் இந்த கேள்விகளை எழுப்பி பாருங்கள். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. வணக்கம்.